உலக வரைபடத்துல நீங்க சிங்கப்பூரையோ இல்ல கத்தாரையோ தேடணும்னு நினைச்சீங்கன்னா நிஜமாவே ஒரு பூத கண்ணாடியை வச்சு தான் தேடணும். ஆமா, ரொம்ப சின்ன நாடுங்க அதுங்க. கரெக்ட், ரொம்ப சின்னது. அதாவது சிங்கப்பூர் குடிக்கிற தண்ணிய கூட பக்கத்து நாடான மலேசியாவில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. கத்தார் பாத்தீங்கன்னா ஒரு சுட்டெரிக்கும் பாலைவனம். எந்த ஒரு பெரிய இயற்கை வளமும் அங்க ஆரம்பத்துல இல்ல. ஆமா, ஆனா உலக பொருளாதாரத்தோட தரவரிசையை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இன்னைக்கு மாபெரும் வல்லரசுகள். எப்படி இயற்கை வளங்களோ இல்ல பரந்த நிலப்பரப்போ இல்லாத இந்த சின்ன புள்ளிகள் இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார வெளிச்சத்தை கொடுக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. சோ இன்னைக்கு நம்மளோட தரவுகளை வச்சு இந்த ஆச்சரியமான முரண்பாட்டோட ஆணிவேரை தான் நம்ம ஒரு ஆழமான அலசல் செய்ய போறோம். இந்த புதிய தேடலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான அலசல்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய நிலப்பரப்பு, மிகப்பெரிய ராணுவம், அப்புறம் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாதான் ஒரு நாடு வல்லரசுன்னு நாம எல்லாரும் காலம் காலமா நம்பிட்டு இருக்கோம். ஆமா, அந்த நம்பிக்கையை இந்த ரெண்டு நாடுகளும் முற்றிலுமா உடைச்சிருச்சு. கரெக்ட். ஒரு நாட்டின் செல்வத்தை தீர்மானிப்பது அதோட பரப்பளவு கிடையாது. அங்க இருக்கிற அமைப்புகள், அதாவது சிஸ்டம்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம்னு தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, அப்ப அந்த அமைப்புகள் எப்படி செயல்படுதுன்ற நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவதா பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட நிர்வாகம் பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. அதாவது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை விட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல எப்படி உடனுக்குடன் முடிவுகள் எடுக்கப்படுமோ, ஆமா, ஒரு வேகம் இருக்கும். அதே வேகம், அந்த வேகமான நிர்வாகம் தான் சிங்கப்பூரோட பலம்னு சொல்றாங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒரு நாட்டோட நிர்வாகத்துல வேகமா முடிவெடுப்பது அப்படிங்கிறது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அது பல நேரங்கள்ல ஒரு சர்வாதிகாரமா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எப்படி உலக முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. வெறும் வேகம் மட்டுமே இருந்தா அது கண்டிப்பா ஆபத்து தான். ஆனா சிங்கப்பூர் செஞ்சது வெறும் அதிகார குவிப்பு கிடையாது. அப்போ வேற என்ன? அது நிறுவனமயமாக்கப்பட்ட தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டாளர்களுக்கு தேவையானது முக்கியமா ஒரு ஸ்திரத்தன்மை. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாடு ஒரு கலவர பூமியா மாறாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி. ஓகே, அந்த கேரண்டியை சிங்கப்பூர் எப்படி கொடுத்தது? இத சிங்கப்பூர் எப்படி சாதிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டு வசதி வாரியத்தை, அதாவது HDB அமைப்பை ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஒரு நிமிஷம், வீடுகள் கட்டி கொடுக்கிறது எப்படி ஒரு நாட்டோட பொருளாதார வல்லமைக்கு காரணமா இருக்க முடியும்? எனக்கு புரியல. அது சாதாரணமா வீடுகளை கட்டி கொடுக்கும் திட்டம் இல்ல. இப்போ ஒரு அரசாங்கம் மக்களுக்கு இலவசமா வீடுகளை கொடுத்து ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால உத்தி. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கிற மாதிரி. கரெக்ட். ஆனா சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற சுமார் 80% மக்களை அரசாங்கம் கட்டின அந்த HDB குடியிருப்புகள்ல சொந்தமா வீடு வாங்க வச்சாங்க. ஓஹோ, சொந்தமா வீடு வாங்க வச்சாங்களா? ஆமா. இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனையும் அந்த நாட்டோட ஒரு பங்குதாரரா மாத்திட்டாங்க. வாவ், அதாவது என் நாட்டின் மேல எனக்கும் ஒரு சொத்துரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு. எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுக்கு ஒரு நாட்டுல சொந்தமா வீடு இருக்கு, அந்த வீட்டின் மதிப்பு நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்து ஏறும் இறங்கும் அப்படின்னா நீங்க அங்க போய் தேவையில்லாம கலவரம் செய்வீங்களா? கண்டிப்பா மாட்டேன். என் சொத்து மதிப்பு போயிடுமே. வேலை நிறுத்தங்கள்ல ஈடுபடுவீங்களா? மாட்டீங்க. சோ இந்த மிக துல்லியமான ஒரு சமூக பொறியியல் மூலமா சிங்கப்பூர் ஒரு நிரந்தரமான அமைதியை உருவாக்குச்சு. புரியுது. வேலை நிறுத்தங்களே இல்லாத சட்டங்கள் மிக கடுமையாக பின்பற்றப்படுற ஒரு பாதுகாப்பான நாடுன்னு தெரிஞ்ச உடனே உலகளவிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களோட ஆசிய தலைமையகத்தை அங்க அமைக்க படையெடுத்துட்டாங்க. ஆமா, அதுதான் நடந்தது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அவங்க நாட்டை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல நிர்வகிச்சதோட மட்டுமில்லாம மக்களையும் அதுல ஷேர் ஹோல்டர்கள் போல மாத்திட்டாங்க. அப்படி என்றால் கத்தாரோட நிர்வாக நிலைமை என்ன? அவங்களும் இதே மாதிரி ஒரு உத்தியை தான் பின்பற்றினாங்களா? இல்ல. கத்தாரோட பாதை பாத்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டது. கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அதீதமான இயற்கை எரிவாயு வளம், அதாவது நேச்சுரல் கேஸ் இருந்தது. ஆமா, உலகத்தோட மிகப்பெரிய ரிசர்வ்ஸ் அங்க இருக்கு. கரெக்ட். ஆனா உலக வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை வளம் அதிகமா இருக்கிற பல நாடுகள் ரிசோர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வளங்களின் சாபத்திற்கு ஆளாகி ரொம்ப ஏழ்மையில தான் இருக்கு. ஆமா, ஆப்பிரிக்காவிலையும் தென் அமெரிக்காவிலையும் உள்ள பல எண்ணெய் வள நாடுகள் இன்னமும் வறுமையிலும் ஊழலிலும் தான் சிக்கியிருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு நடுத்தர குடும்பம் திடீர்னு லாட்டரியில பல கோடிகளை ஜெயிச்சா என்ன ஆகுமோ அதுதான் அந்த நாடுகளுக்கும் நடக்குது.
பணத்தை உடனே ரொம்ப ஆடம்பரமா செலவழிச்சிட்டு திரும்பவும் வறுமைக்கே போயிடுவாங்க. ஆனா கத்தார் அந்த தப்பு பண்ணல இல்லையா? கண்டிப்பா பண்ணல. அவங்க தங்களுக்கு கிடைச்ச அந்த பிரம்மாண்டமான இயற்கை வள வருமானத்தை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட்ல போட்டு அதோட வட்டியில வாழ்ற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை உருவாக்குனாங்க. நீங்க கத்தார் முதலீட்டு ஆணையத்தை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் அவங்களோட சாவரன் வெல்த் ஃபண்ட். தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை சும்மா நாட்டுக்குள்ளேயே செலவழிக்காம லண்டன்ல இருக்கிற விலை உயர்ந்த ரியல் எஸ்டேட்கள், அப்புறம் வோக்ஸ்வேகன் மாதிரி உலக புகழ்பெற்ற பெருநிறுவனங்களோட பங்குகள்ல பல பில்லியன் டாலர்களை முதலீடு செஞ்சாங்க. ஓஹோ, அதாவது வருமானத்தை பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்றாங்க. கரெக்ட். ஒருவேளை எதிர்காலத்துல இயற்கை எரிவாயு முற்றிலுமா தீண்டு போயிட்டாலும் கூட கத்தார் மக்களுக்கு தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிரந்தர சக்கரத்தை அவங்களோட மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் உருவாக்கிடுச்சே. வளம் இருப்பவர்கள் அதை தக்க வைக்க ட்ரஸ்ட் ஃபண்ட் அமைக்கிறது தர்க்க ரீதியா ரொம்ப சரிதான். ஆனா சிங்கப்பூர் கிட்ட எந்த வளமும் இல்லையே. அங்கதான் அவங்களோட இருப்பிடம் உள்ளே வருது. ஆனா அவங்க ஆசியாவின் வர்த்தக மையமா மாறினதுக்கு அவங்களோட இருப்பிடம், அதாவது மலாக்கா நீரிணையில அமைந்திருக்கிறது தான் காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதை என்னால முழுமையா ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அதே மலாக்கா நீரிணை பாதையில தான் மலேசியாவும் இருக்கு, இந்தோனேஷியாவும் இருக்கு. ஆனா அவங்க ஏன் சிங்கப்பூர் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக வல்லரசுகளா மாறல? இருப்பிடம் மட்டுமே ஒரு நாட்டை உயர்த்திடுமா என்ன? இது ஒரு மிக ஆழமான பாயிண்ட். இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு மட்டுமே. அதை நாம எப்படி செயலாக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்குது. கண்டிப்பா. மலாக்கா நீரிணையில அமைண்டிருப்பது ஒரு புவியியல் சாதகம் தான். ஆனா சிங்கப்பூர் சும்மா அங்க ஒரு துறைமுகத்தை கட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கல. உலகிலேயே மிக குறைவான நேரத்துல கப்பல்களோட சரக்குகளை ஏற்றி இறக்குற ஒரு டெக்னாலஜியை அவங்க உருவாக்குனாங்க. அதாவது ஒரு சரக்கு கப்பல் சிங்கப்பூர் துறைமுகத்துல நின்னா வெறும் சில மணி நேரங்கள்லயே தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். ஒரு கப்பல் துறைமுகத்துல ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தா கப்பல் நிறுவனத்துக்கு பல லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். சிங்கப்பூர் இந்த நேர விரயத்தை முற்றிலுமாக குறைச்சிட்டாங்க. வாவ், அது மிகப்பெரிய லாபமாச்சே கப்பல் நிறுவனங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த துறைமுக நிர்வாகத்துல எந்த ஊழலும் இல்லாம மிக கடுமையான சட்டத்தின் ஆட்சியை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரு நிறுவனத்தோட சரக்குகளுக்கு அங்க முழுமையான சட்ட பாதுகாப்பு இருந்தது. ஓ, அதனாலதான் மலேசியாவையும் இந்தோனேஷியாவை விட ஒரு கப்பல் நிறுவனம் சிங்கப்பூரை தேர்ந்தெடுக்க இது மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்களோட உண்மையான ப்ராடக்ட் கடலோர நிலம் கிடையாது, அந்த அமைப்பின் மேல உலகத்துக்கு இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை. அருமையான விளக்கம். புவியியல் சாதகத்தை எப்படி ஒரு பிசினஸா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பாடம். சரி, இதே புவிசார் அரசியலை கத்தார் எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க? அவங்க வெறும் இயற்கை எரிவாயுவை பூமியிலிருந்து எடுத்து விற்க மட்டும்தான் செஞ்சாங்களா? இல்ல, அங்கேயும் அவங்க மிகப்பெரிய ராஜதந்திரத்தை கையாண்டாங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயுவை பைப்லைன் மூலமா தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப முடியும். ஆமா, அது ரொம்ப செலவு பிடிச்ச ஒரு விஷயமாச்சு. செலவு அதிகங்கிறத விட பக்கத்து நாடுகள் மட்டுமே தான் நம்ம நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை உடைக்கணும்னு கத்தார் நினைச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எரிவாயுவை திரவமா மாத்தி, அதாவது LNG அப்படின்னு சொல்ற லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸா மாத்தி அதை சிறப்பு கப்பல்கள் மூலமா உலகத்தோட எந்த மூலைக்கும் அனுப்புற ஒரு தொழில்நுட்பத்துல பிரம்மாண்டமான முதலீடுகளை செஞ்சாங்க. ஓஹோ, இதனால அவங்க பக்கத்து நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, இந்த LNG டெக்னாலஜியால கத்தார் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத எரிசக்தி விநியோக மையமா மாறிடுச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். இப்போ உக்ரைன் போர் மாதிரி அரசியல் நெருக்கடிகள் வந்தப்போ ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவோட எரிவாயு தடைப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, பெரிய நியூஸ் அது. அப்போ கத்தார் தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் மிக முக்கிய சப்ளையரா நின்னாங்க. தங்களை சுத்தி எந்த அரசியல் குழப்பம் வந்தாலும் உலக வல்லரசுகள் கத்தாரை பாதுகாக்க ஓடி வர்ற அளவுக்கு தங்களை உலக பொருளாதாரத்தோட ஆணிவேரா அவங்க மாத்திக்கிட்டாங்க. வாவ், இருப்பிடத்தையும் வளங்களையும் எப்படி மூளையை பயன்படுத்தி லாபமா மாத்துறதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த மூளைகள் எங்கிருந்து வருது? அதாவது மக்கள் தொகையை கேக்குறீங்களா? ஆமா, இந்த 2 நாடுகளோட மக்கள் தொகை மிக மிக குறைவு. கத்தார் சுமார் 30 லட்சம், சிங்கப்பூர் வெறும் 60 லட்சம்.
ஒரு பெரிய தொகையை சிலரிடம் மட்டுமே பகிர்ந்தளிக்கும் போது தலைநபர் வருமானம் அதிகமா தெரியறது ஒரு சாதாரண கணிதம் தானே. இதை தாண்டி இவங்களோட மக்கள் தொகையில வேற என்ன ரகசியம் இருக்கு? மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால செல்வ பகிர்வே எளிதாகுது அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான கணிதம் தான். ஆனா அந்த மக்கள் தொகையை அவங்க ஒரு உலகளாவிய பொருளாதார யந்திரமா மாத்துனாங்க அப்படிங்கறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சூட்சுமம். கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டா அவங்க வெறும் பட்டதாரிகளை உருவாக்குறது இல்ல, அடுத்த 10 ஆண்டுகள்ல உலக பொருளாதாரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு அதற்கேற்ப தங்களோட மனித வளத்தை தயார்படுத்துறாங்க. அதாவது பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை வேலை வாய்ப்பிற்கு ஏற்ப மாற்றுவது போலவா? அதையும் தாண்டி உலக அளவுல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் தொழில்துறையோ அல்லது பயோடெக்னாலஜியோ வளரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதற்கேற்ப பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பிட்ட துறைகள்ல மாணவர் சேர்க்கையை துல்லியமா நிர்வகிக்கிறாங்க. வாவ், ஃபியூச்சர் பிளானிங். ஆமா, எந்த நிறுவனங்களை சிங்கப்பூருக்கு கொண்டு வரணும்னு விரும்புறாங்களோ அந்த நிறுவனங்களுக்கு தேவையான அதிநவீன திறன் கொண்ட பணியாட்கள்ல அவங்க முன்கூட்டியே தயார் நிலையில வச்சிருக்காங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் அங்க வர்றதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம். நாட்டை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போலவும் அதற்கேற்ற ஊழியர்களை உருவாக்குற தொழிற்சாலை போலவும் செய்யப்படுத்துறாங்க. இது ஒரு வகையில பிரமிப்பா இருக்கு. சரி, கத்தாரோட மக்கள் தொகை உத்தியும் இதே போலதானா? அவங்களால எப்படி தங்கள் சிறு மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பை உருவாக்க முடிஞ்சது? இல்ல, கத்தாரோட அணுகுமுறை வேற மாதிரி. அவங்க தங்களோட 30 லட்சம் மக்கள் தொகையில சொந்த குடிமக்களை விட வெளிநாட்டவர்களை தான் அதிக நம்பி இருக்காங்க. அப்படியா? சொல்ல போனா கத்தாரோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 80% அதிகமானோர் வெளிநாட்டவர்கள் தான். என்னது? அப்படி என்றால் நாட்டை நடத்துறதே வெளிநாட்டவர்கள் தானா? கிட்டத்தட்ட அப்படிதான். கத்தார் தனக்கு தேவையான திறமைகளை உலக சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குறாங்க. ஓ, காசு கொடுத்து ஆட்களை கொண்டு வராங்க. கரெக்ட். உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை கட்டி எழுப்ப தேவையான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் முதல் கொண்டு அவங்களோட நிதி அமைப்பை நிர்வகிக்கிற மேற்குலக நிபுணர் வரைக்கும் எல்லாரையும் அவங்க இறக்குமதி தான் செய்றாங்க. இது ஒரு பிளக் அண்ட் பிளே மாடல் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. தங்களுக்கு என்ன தேவையோ அதை வெளியிலிருந்து அதிக சம்பளம் கொடுத்து கொண்டு பொருத்தி நாட்டோட பொருளாதார இயந்திரத்தை ஓட வைக்கிறாங்க. இந்த பிளக் அண்ட் பிளே மாடல் கேட்பதற்கு மிகவும் நேர்த்தியா இருக்கு. சிங்கப்பூரோட துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட கல்வி மற்றும் சமூக அமைப்பும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. ஆனா சொல்லுங்க, எல்லாமே இவ்வளோ கச்சிதமா இயங்குற ஒரு கட்டமைப்பு உண்மையிலே சாத்தியமா? இந்த பெர்ஃபெக்ட் இயந்திரங்களுக்குள் வாழ்ற சாதாரண மனிதர்களின் நிலை என்ன? இந்த அதீத பொருளாதார வளர்ச்சியின் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சமூக விலை என்ன? நம்மளோட தரவுகள் இதை பத்தி ஏதாவது பேசுதா? கண்டிப்பா பேசுது. எந்த ஒரு மாபெரும் பொருளாதார இயந்திரமும் சில உரசல்கள் இல்லாம, சில தியாகங்கள் இல்லாம இயங்க முடியாது அப்படிங்கறத நம்ம தரவுகள் சுட்டி காட்டுது. முதல்ல கத்தார் எடுத்துக்குவோம். சரி. அவங்களோட பிரம்மாண்டமான உலகக்கோப்பை கால்பந்து மைதானங்கள் முதல் வானளாவிய கட்டடங்கள் வரைக்கும் எல்லாமே கஃபாலா அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பான்சர்ஷிப் முறையின் கீழ் வேலை செஞ்ச புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உழைப்புல தான் எழுப்பப்பட்டுச்சு. ஓ, இந்த கஃபாலா முறை அப்படிங்கறது தொழிலாளர்களை மிக கடுமையாக கட்டுப்படுத்துற ஒரு சிஸ்டம் அப்படின்னா எங்கேயோ படிச்சிருக்கேன். ஆமா, படிச்சிருப்பீங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா தொழிலாளர்களோட பாஸ்போர்ட்டுகள் முதலாளிகளோட வசத்துல தான் இருக்கும். அவங்க வேலையை விட்டு மாறுவதோ இல்ல நாட்டை விட்டு வெளியேறுவதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப மோசமான சிஸ்டமா இருக்கே. ஆமா, இந்த விமர்சனம் உலக அளவுல தொடர்ந்து மனித உரிமை அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்காக மனித உழைப்ப ஒரு இயந்திரத்தோட உதிரி பாகத்தை போல அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது இந்த அதீத வளர்ச்சியோட மறுபக்கம். இது கத்தாரோட நிலைமை. இதே போல சிங்கப்பூர்லயும் இருண்ட பக்கங்கள் இருக்கா என்ன? அங்க எந்த தொழிலாளர் பிரச்சனையும் இருப்பதாக தெரியலையே. சிங்கப்பூரோட பிரச்சனை வேறு வகையானது. அங்க நீங்க ஒரு கார்ப்பரேட் எந்திரத்தோட ஒரு பகுதியாக அதிக சம்பளம் வாங்குற ஒரு நபரா இருந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா சாதாரண மக்களுக்கு அங்கதான் சிக்கல். அந்த அமைப்பு மக்களை எப்போதுமே ஒருவித அழுத்தத்திற்குள்ளேயே, அதாவது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி வச்சிருக்கு. ஓஹோ. சின்ன தப்பு செஞ்சாலும் அபராதம் ரொம்ப கடுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு முதலீடுகள் அங்க குவிவதால நிலத்தின் மதிப்பும் வீடுகளோட வாடகையும் அன்றாட வாழ்க்கை செலவினங்களும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஆக ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடிமகனுக்கு அது ஒரு முடிவில்லாத ஓட்டப்பந்தயம்னு சொல்றீங்க. முற்றிலுமா உண்மை. உலக அளவுல அதிக வாழ்க்கை செலவை கொண்ட நகரங்கள்ல சிங்கப்பூரும் ஒன்னு. பொருளாதார ரீதியா பாக்குறப்போ அது ஒரு சொர்க்கமா தோணுனாலும் அங்க நிலைத்து நிற்பது அப்படிங்கறது ஒவ்வொரு நாளும் ஒரு கடுமையான போராட்டம் தான். ஆமா, அதீத வளர்ச்சியும் கட்டுப்பாடுகளும் அதற்கான விலையோட தான் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த சின்ன நாடுகளோட வெற்றி கதையையும் அதோட மறுபக்கத்தையும் கேட்கும்போது இயல்பாவே நம்மள போன்ற பெரிய நாடுகளை கவனிக்கிற யாருக்கும் ஒரு ஏக்கம் வரும். கண்டிப்பா வரும். குறிப்பா இந்தியாவை எடுத்துக்குவோம். இப்போ சிங்கப்பூர், கத்தார் பயன்படுத்துற இந்த துல்லியமான திட்டமிடுதலையும் வலுவான சட்டங்களையும் அப்படியே காப்பி அடிச்சு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்தியாவும் மிக எளிதா ஒரு பொருளாதார வல்லரசாகி விடலாமே அப்படின்னு தோணும். ஆனா நடைமுறையில அது ஏன் சாத்தியப்படுறதில்ல? ஏன் இந்தியாவால ஒரு சிங்கப்பூரா மாற முடியல? இதுக்கு முக்கிய காரணம் இத ஒரு அளவீட்டு பிரச்சனை, அதாவது ஸ்கேல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்ந்து நம்ம ஊரோட பன்முகத்தன்மையும் ஒரு மிக முக்கிய காரணம். கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதாவது ஒரு சின்ன லேப்ல வெற்றிகரமா செயல்படுற ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டை எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியில செயல்படுத்திட முடியாது இல்லையா? ஆமா, அளவுகள் மாறும். கரெக்ட். சிங்கப்பூரோட மொத்த பரப்பளவே பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு நடுத்தர நகரத்தோட பரப்பளவு தான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பெரும்பாலுல ஒரே மாதிரியான நகர வாழ்க்கைக்கு பழகியவர்கள். சோ சட்டங்களை அமல்படுத்துறது சுலபம். ஆமா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் உடனடியாக செயல்படுத்த முடியும். அது ஒரு ஹோமோஜீனியஸ் சமூகம். ஆனா இந்தியா ஒரு நாடு இல்ல, அது ஒரு துணைக்கண்டமாச்சு. இங்க மாநிலத்திற்கு மாநிலம், மொழி, கலாச்சாரம், புவியியல்னு எல்லாமே மாறுதே. அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இந்தியாவோட பன்முகத்தன்மை மிக பெரியது. கேரளாவோட தேவைகள் வேற, பீகாரோட சவால்கள் வேற. ஒரு விவசாயியோட பிரச்சனைகளுக்கும் பெங்களூர்ல ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கறவரோட பிரச்சனைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அசுரத்தனமான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல சிங்கப்பூரை போல ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தப்பட்ட சட்டத்தை அமல்படுத்துறது நிர்வாக ரீதியா சாத்தியமே இல்லாதது. அதாவது ஒரு உத்தி சின்ன நகரத்துக்கு வேலை செய்யும், ஆனா அதையே கோடிக்கணக்கான மக்கள் மேல திணிக்க நினைச்சா அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா. சிங்கப்பூர் அப்புறம் கத்தாரோட மிகப்பெரிய பலமே அவற்றின் சிறிய அளவு அப்புறம் அந்த ஒற்றை பரிமாணம் தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க மிகச்சிறந்த ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை செஞ்சிருக்காங்க. ஆனா பெரிய நாட்டுக்கு அது செட் ஆகாது. ஆமா, ஒரு பெரிய நாட்டிற்கு தேவைப்படுவது ஒவ்வொரு குடிமகனையும் கண்காணிக்கிற மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிடையாது, பரவலாக்கப்பட்ட ஒரு மேக்ரோ திட்டமிடல் தான் தேவை. சின்ன நாடுகள் பணக்கார நாடுகளா இருக்கிறதுக்கு அவற்றின் அளவு மட்டுமே காரணம் கிடையாது. தங்களோட புவியியல் மற்றும் மக்கள் தொகை அளவு எந்த அளவுக்கு சிறியதோ அதையே தங்களோட மிகப்பெரிய பலமா மாத்திக்கிட்ட அந்த உத்தி தான் உண்மையான காரணம். கரெக்ட். கையில இருக்கிற கார்ட்ஸை வச்சு எப்படி திறமையா கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வெற்றி அமையுது. முற்றிலுமா உண்மை. அதாவது தங்கள்கிட்ட என்ன இல்ல அப்படிங்கறத குறை கூறாம இருக்கிறத வச்சு உலக அரங்கில எப்படி அதிக விலைக்கு விற்பது, எப்படி தங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிற கலைய இந்த நாடுகள் மிகச் சிறப்பா கத்துக்கிட்டாங்க. அருமையான பாயிண்ட். சரி, இறுதியா இந்த விரிவான ஆய்வை நம்ம முடிப்பதற்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். கேளுங்க. தேசங்களா பிரிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு அந்த சிறு நாடுகள் சிங்கப்பூர் அப்புறம் கத்தார் போல தங்களுக்கு ஏற்ற தனித்துவமான கொள்கைகளை வகுத்து மிக விரைவாக பணக்கார நாடுகளா மாறி இருக்குமா? வாவ், ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி இது. ஆமா, இல்லனா அந்த அளவுக்கான துல்லியமான நிர்வாகத்திறனை உருவாக்குறது வெறும் நிலப்பரப்பை சிறிதாக்குவது போல அத்தனை எளிதான விஷயம் இல்லையா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. புதிய தகவல்களோட புதிய கோணங்கள்ல நம்ம தேடலை தொடர மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.